ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் மலையாளத்துல இப்போ ரீசன்ட் டைம்ல நம்ம திருஷ்யம் படத்தெல்லாம் எடுத்தார் இல்லையா, அந்த டைரக்டரோட ஒரு படம் வந்திருக்கு. சும்மா தாறுமாற பல ட்விஸ்டுகளோட சும்மா செதற விட்டுருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட கதையில சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அப்படியே தொடர் கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ த்ரில்லரோட சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் வலது விஷயத்தை கல்லன்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போமா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் தான் காமிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல ஒரு பையன் வந்திருக்கான். இவனோட பேரு பிலிப்ஸ். சோ இவன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஒட்டவே மாட்டானா. எப்பயுமே சண்டை, அவர் சொல்றதை கேட்க மாட்டான். இப்படி ஒரு பஞ்சாயத்து இங்க போயிட்டு இருக்கு. சோ இவருக்கு அப்புறம் அவரோட அப்பாவுமே வராரு. சோ இவர் அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர், பேரு ஆண்டனி, இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட இவர்கிட்ட விசாரிக்கும் போது உங்க பையனுக்கு உங்களுக்கு சரியா ஒட்ட மாட்டேங்குது, அவன்கிட்ட கேட்டா உங்களை குறை சொல்றான், உங்கள்ட்ட கேட்டா நீங்க அவனை குறை சொல்றீங்க, ஆரம்பத்துல இருந்து உங்க ரெண்டு பேத்துக்குமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் அப்படியே பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசெல்லாம் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீனை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு காருக்குள்ள ஒரு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க. சோ அதே இடத்துல போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. சோ அப்படி இந்த ஆண்டனி இங்க நடந்து வந்துட்டு இருக்காரு. வரும்போது அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உட்கார்றாரு. உள்ள பார்த்தா ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு தான். சோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன விஷயம் கேட்டா, இந்த பொண்ணு இருக்காலே, இவளுக்கு அதே காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார வீட்டு பையன் பாலியல் ரீதியா சில தொந்தரவுகளை கொடுத்திருக்கான். அதனால அந்த பையன் மேல ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் அம்மாவை கூட்டு வந்திருக்கான். சோ இந்த கேஸ இவர் பெருசா எதுவும் எடுத்துக்கல. இந்த போலீஸ்காரங்க விசாரிச்சதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு ஒழுக்கமான பொண்ணே கிடையாதாம். இதுக்கு முன்னாடியே அந்த பையனை ஒரு 3 வருஷமா லவ் பண்ணிருக்கான். அதுல 2 வருஷமா அங்க இங்க சுத்திட்டு இப்ப கடைசியில இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பையன் கூட பழகினப்ப நீ வேற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா சொல்லி ஊருக்குள்ள இருக்க நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்குமா படிக்கிற வயசுல இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடியே இந்த பொண்ணு ரொம்ப தப்பா அந்த போலீஸ்கார் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அம்மாக்கு மனசே ஒரு மாதிரி உடஞ்சு போகுது. தான் பொண்ணு ஒரு தப்பான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல போலீஸ்கார் என்ன சொல்றாருன்னா, இது பாருமா, இதெல்லாம் கேஸ் எல்லாம் போட்டு இருக்க தேவையில்ல, அவன் பெரிய இடத்து பையன். சோ இதனால வெளியே போனா உங்களோட பொண்ணோட மானெல்லாம் காத்துல பறந்துடும். சோ தயவு செஞ்சு இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இங்க இருக்க போலீஸ்கார் இந்த ஆண்டனி அவங்க அம்மா கிட்ட சொல்ல. சோ அங்க இருந்து இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கத்துல ஆண்டனிக்கு ஒரு போன் கால் வருது மேல் இடத்துல இருந்து. என்னப்பா அந்த கேஸ் எல்லாம் சுகமா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் பேசியே தீர்த்துற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பசங்கள்ட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே மேல இருக்கிற அதிகாரிகள் காசுக்காக பார்த்துட்டு இருக்காரு. சோ அந்த 5 லட்சத்துல இவருக்கு 1 லட்சம், அவருக்கு 4 லட்சம் சொல்லிட்டு இப்படி பேரம் பேசி இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. சோ வெளியே இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப பயங்கரமா திட்டுறாங்க. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு ரொம்ப அழுகுறான். பாருமா, நான் அந்த மாதிரி பண்ணலாமா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுமா, நான் சொல்றதை கேளுமா, அவங்க மேலதான் தப்பு, இந்த போலீஸ்கார சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பொண்ணு சொன்னாலும் அம்மா காதுல ஏறவே இல்லை. ஒரு ஆட்டோ வருது. இங்க ஒரு வக்கீல் பொண்ணு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாங்க. சோ இப்போ இவங்களோட பேச்சுமே கேட்காம ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல ஏறி அப்படியே அவங்க கிளம்பி போயிட்டு இருக்க. ஒரு சிக்னல் நிக்கிறாங்க ஆட்டோ டிரைவர். சோ அப்படியும் பின்னாடி ஒரு பெரிய லாரி வேகமா வந்தது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல. தான் பேச்ச அம்மாவே நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த லாரி முன்னாடி இறங்கி நிக்க. அப்படியே லாரி அடிச்சு ஸ்பாட்ல அந்த பொண்ணு இறந்து போகுது. சோ அதே வக்கீல் பொண்ணு பாக்குறான். இந்த நடந்த சம்பவம் எல்லாமே அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் நடக்குது. சோ அந்த இடத்துல இந்த வக்கீல் பொண்ணு தான் மடியில அந்த பொண்ணை தூக்கி வச்சு சோ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி உடஞ்சு போகுது. அடுத்த சீனா பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டனியை காமிக்கிறாங்க. ஆண்டனியோட பையன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, சொல் பேச்சே கேட்க மாட்டான். அவனோட பேரு பிலிப்ஸ். சோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து டீ சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பையனோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஆண்டனி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. சோ அந்த இடத்துல இந்த வக்கீல் பொண்ணு வந்திருக்கான். இறந்து போன அந்த பொண்ணோட அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த ரத்த கரையை தூக்கி போட்டுட்டு ஒரு பொண்ணு கேஸ் கொடுக்க வந்தா ஃபர்ஸ்ட் அது என்ன ஏதுன்னு கரெக்டா விசாரிங்க, லஞ்சம் வாங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களோட பையன் பிலிப்ஸ் இருக்கால, இது பாருங்க பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பேசணும் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓ அப்பனை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்க சொல்லு, ஒரு கேஸ் கொடுத்தா கரெக்டா எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி ரொம்ப கோவமா பேசிட்டு அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து அந்த வக்கீல் பொண்ணு கிளம்பி போறான். போகும்போது உன்னை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சொல்லிட்டு போக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் இல்லையா நம்ம போலீஸ்காரோட பையன். இவன் ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சிட்டு அங்கிருந்து ஏஞ்சி கிளம்பி போறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஆண்டனிக்கு பயங்கரமான கோவம் வருது அந்த பொண்ணு மேல. அப்படியே இங்க அடுத்த சீனை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ சாம காட்டுறாங்க. சோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆளு, ரொம்ப படிச்சிருக்காப்புல. இந்த சிஸ்டத்துல கோடிங், ஹேக்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை எல்லாம் இவருக்கு தெரியும். இவருக்கு தெரியாத வேலையே கிடையாது அந்த மாதிரி லைன்ல. இப்போ சின்னதா ஒரு கடை வச்சுட்டு அப்படியே குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா அப்படியே போயிட்டு இருக்காரு. இவங்க பொண்ணோட தான் வக்கீல். சோ ஒரு வக்கீல் பொண்ணு நமக்கு காமிச்சாங்களே, அது நம்ம ஹீரோவோட பொண்ணு. ஒரு கார் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்ப அந்த காரு தன் பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே கிஃப்டா கொடுக்குறாரு பர்த்டேக்கு.
ஸோ இனிமேல் வந்துட்டு நீ கார்லேயே போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு வந்துட்டு வக்கீலுக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க, படிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வீட்டில் இருக்காங்க. ரொம்ப பாசமான ஒரு அப்பா தான். ஸோ பொண்ணு என்ன கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு அப்பா. பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்காக இந்த வக்கீல் பொண்ணோட ஃப்ரெண்டு மது எல்லாம் வீடியோ கால் பண்றாங்க. அப்பாவும் ஜாலியாக அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இந்த வக்கீல் வேலையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு குறிப்பா பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம அடிக்கடி இந்த போன் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா, இதை பத்தி அப்பா கேட்கிறாரு. அப்பா வக்கீல்னா அப்படிதான்ப்பா இருக்கும். அதுவும் இல்லாம ராஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ரொம்பவே தப்பான ஒரு பையன், ஒரு பொண்ணோட இறப்புக்கு அவனும் காரணமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அப்பா கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்க. இப்போ வந்துட்டு அந்த ராஜுங்கிற பையனை நமக்கு காமிக்கிறாங்க. சோ ஆண்டனி இருக்காரு இல்லையா போலீஸ்காரர், அவங்களோட பையன் அந்த ராஜு பையன் கூட சேர்ந்துட்டு ரொம்பவே கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கி இருக்க அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவனுக்கு 2 பேரும் அந்த கொக்கைன்னு போதை பொருளை எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல போட்டு அப்பாக்காரரு பையனை பலமா அடிக்கிறாரு. அடிச்ச கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கோபம் வந்து அப்பாக்காரரை தள்ளி விட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போறான். அப்படியே இருடான்னு சொல்லி துரத்திக்கிட்டே வர. சோ அந்த பக்கமா எங்க போனா அப்படிங்கறது நமக்கு பெருசா காட்டல. இந்த விஷயத்தை எல்லாமே மனநல மருத்துவர் இருக்காரு இல்லையா, சோ அவர்கிட்ட வந்துட்டு நம்ம ஆண்டனி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கும் உன் பையனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. சோ அந்த குழந்தை வந்துட்டு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ்கார் வந்து கையில வாங்கலான்னு போகும்போது அந்த நர்ஸ் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லிடுச்சு. உங்க குழந்தை வந்துட்டு மட்டும்தான் அவங்களால காப்பாற்ற முடிஞ்சது, மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னவனே தன் மனைவி இறப்புக்கு காரணமே இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியோட வெறுக்க ஆரம்பிச்ச மனுஷனா. சோ இந்த விஷயத்தை அப்படியே நினைச்சு பாக்குறாரு. இங்க அடுத்த சீனா வந்துட்டு இந்த வக்கீல் பொண்ணு இருந்தா இல்லையா, அவ வந்துட்டு ஊருக்குலாம் போயிட்டாலாம். சோ அப்பா வந்துட்டு ஊருக்கு போனோடனே கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரூமுக்கு போயிட்டு கால் பண்ற சொன்ன பொண்ணு இது வரைக்குமே வந்துட்டு கால் பண்ணவே இல்லை. அம்மாக்காரங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கால் பண்ணி பாக்குறாரு, போனே ரீச் ஆகல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அடுத்த சீனா வந்து பார்த்தா தான் ஃப்ரெண்டு மது இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு போனை எடுக்கல, நீ என்ன எதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்லுமா, இல்ல அவன் தங்கி இருக்க ரூமுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுமான்னு சொன்னேன். அந்த பொண்ணு போய் பாக்குறா, கதவை தட்டுறா. ஆனா கதவை வந்துட்டு திறக்கவே இல்லை. பக்கத்துல இருக்க ஒரு பூத்தொட்டில தான் எப்பயுமே சாவி வச்சுட்டு போற வழக்கம். சோ அந்த பூத்தொட்டில தான் இந்த ரூமோட சாவியுமே இருக்கு. சோ அப்படின்னா அவன் எங்க போனாங்கிற விஷயம் இது வரைக்குமே யாருக்குமே தெரியல. நேரம் ஆக ஆக நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு. இதனால வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஆண்டனி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு தான் பொண்ணை பத்தி வந்துட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கடைசியா எப்ப பாத்தீங்க, எப்ப பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் வந்துட்டு கேட்கும்போது இவர் வந்துட்டு சொல்றாரு, கடைசியா வந்துட்டு அந்த பொண்ணு கார் எடுத்துட்டு போனாலே கார்ல இருக்கும்போது பேசினாங்க, யாரோ வந்துட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, நான் பார்த்துட்டு அப்புறமா கூப்பிடுறப்பா ரூமுக்கு போயிட்டு சொல்லிட்டு அதோட கால் கட் பண்ணவதான் இது வரைக்குமே போனே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த போலீஸ்கார்ட்ட சொல்லு. இந்த ஆண்டனி வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இவர் மேல ஏதோ ஒரு சந்தேகம் நமக்கே தோணும். அப்படி பக்கத்துல இருக்க ஒரு ஏட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணோட பேர் என்னமான்னு சொல்லி கேட்டா இந்த மாதிரி வக்கீல் பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி முகம் மாறி போகுது. ஏதோ ஒரு நடந்திருக்குங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. கடைசியா வீட்டுல வந்துட்டு பேசும்போது கூட இந்த ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு போதை பொருள் பையன் ஒருத்தர் இருக்கான். சோ அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு மனித உரிமை ஆணையம் இப்படின்னு வந்துட்டு அவன் மேல ஏதோ ஒரு கேஸ் தொடுக்கிறதா வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில வந்து போலீஸ்கார்ட்ட சொல்றாங்க. சோ இங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் கூட வந்தாங்களே ஹீரோ கூட வந்து ஒரு பொண்ணு, அந்த மது, அந்த பொண்ணு நேரா வந்துட்டு அந்த ராஜு பையனோட வீட்டுக்கே போறாங்க. சோ இந்த ராஜுக்கும் இவங்களும் வந்துட்டு ரொம்ப சொந்தக்காரங்க. சோ அப்படி இருக்கும்போது கடைசியா வந்துட்டு இவன் ஏதாவது பண்ணிட்டானோ அப்படிங்கிற ஒரு கோவத்துல நீ போயிட்டு அந்த பொண்ணை என்னடா பண்ண சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு தட்டி எழுப்புறா. ஆனா வந்துட்டு பயங்கரமான போதையில இருக்கான், எனக்கு எதுவும் தெரியாது, கிளம்புன்றான். அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு எஸ்ஐ வந்துட்டு போயிட்டு பாக்குறாரு. நம்ம வக்கீல் பொண்ணு அடிக்கடி வந்துட்டு இங்கதான் வந்து பாப்பாங்க, இந்த எஸ்ஐ கிட்ட தான் பேசுவாங்களாம். சோ அவர்கிட்ட போயிட்டு டீட்டெயிலா கேட்கும்போது அந்த ஆண்டனிக்கும் உங்க பொண்ணுக்குமே வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் இருக்கு. ஒரு பொண்ணு வந்துட்டு ரீசன்ட் டைம்ல பாலியல் தொந்தரவால சூசைட் பண்ணி இறந்துட்டான். சோ அந்த கேஸை மனித உரிமை ஆலயத்துல போட்டும் இந்த கேஸ் எடுக்காத ஆண்டனி மேலேயும் ஒரு கேஸை போடும் சொல்லி உங்க பொண்ணு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். அவங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு ஒரு பகை இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நான் கேஸ் கொடுக்க போனோம், இதை பத்திலாம் ஒன்னும் பெருசா அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அடுத்தது தான் பொண்ணு தங்கி இருக்க அந்த ரூமுக்கு போறாரு. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆண்டனி பத்தி நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அங்க இருக்கிற போஸ்டர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டீட்டெயிலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை நியூஸ்ல லீக் பண்றாங்க. அதாவது ஒரு வக்கீல் படிச்சுட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு இப்ப மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க, அவங்க காணாம போயிட்டாங்க, உயிரோட இருக்காங்களா இல்ல யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்களா இல்ல கொலை பண்ணிட்டாங்களா, கொலை பண்ணி டெட் பாடி எங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நியூஸ்ல பேச இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோட மனைவிக்கு பயம் அதிகமாயிடுச்சு. ஹஸ்பண்ட் கால் பண்ணாலும் கால் எடுக்கல. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஆண்டனி வந்துட்டு இந்த கேஸை எடுத்து இப்ப விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மேல் இடத்துல வந்துட்டு பயங்கர பிரஷர். சோ அப்படி விசாரிக்கும் போது கடைசியா வந்துட்டு நம்ம வக்கீல் பொண்ணு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே கிளம்பி இருக்காங்க. சோ அங்க இருந்து வெளியே கிளம்பினது ஒரு 4 வழி தான். அந்த 4 வழியிலும் போலீஸ்காரங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு நம்ம ஆண்டனி மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க இருக்க மெடிக்கல் கடைக்கு பக்கத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு நாங்க இந்த மாதிரி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை ஓபன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூட சொல்லிருப்பாரு இல்லையா, தான் பொண்ணு கார்ல போகும்போது கதை தட்டுற சத்தம் கேட்டுச்சு, யார்கிட்ட பேசிட்டு நான் கூப்பிடுறப்ப ரூமுக்கு போயிட்டு சொல்லிருப்பாங்க. அன்னைக்கு வந்துட்டு அந்த கதவை தட்டினது வேற யாருமே கிடையாது, நம்ம போலீஸ்கார ஆண்டனி தான். அந்த பொண்ணு கார் பார்க்கிங் ஏரியால நின்றுட்டு போன்ல பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கார் எல்லாம் நடு ரோட்ல நிறுத்திட்டு பேசுன்னு சொல்லிட்டு
இந்த போலீஸ்கார் வந்துட்டு திட்டிருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு மேல ஆல்ரெடி கொஞ்சம் கோவம் இருக்கு இல்லையா, இதே எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதா பேசிருப்பாரு. அந்த டைம்ல இவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு குடிச்சிட்டு வந்துட்டு பேசுறீங்களா, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார அப்படியே தட்டி விட்டுட்டு கார் எடுத்துட்டு திமிர்ல போயிருப்பாங்க. இது வந்துட்டு இவருக்கு கோவமா வந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் இவர் அந்த காரை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிருப்பாரு. சோ இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு இந்த கேமரால எடுத்திருக்கும். சோ இதனால இந்த ஃபுட்டேஜை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு அந்த கடைக்காரன்ட்ட நாங்க வரல, யார் வந்து கேட்டாலும் வந்துட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு மாசமா ஒர்க் ஆகல, கேமரா ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவரு கிளம்பி போறாரு. அடுத்த சீனா நமக்கு காமிக்கிறாங்க அந்த ராஜியோட வீட்டுல தான் அந்த மது பொண்ணு, அந்த வக்கீலோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இனிமே வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கா. அவ ஒரு கட்டத்துல கடுப்பாயி ட்ரெஸ்ல வர அவனுக்கு கிழிஞ்சிருக்கு, என்னடா பண்ண, நீங்க ஏதாவது சேர்ந்து பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவும் பார்க்கல, கிளம்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசர அவசரமா வெளியே தள்ளி கதவை சாத்துறான். இவன் மேல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதுக்கு அடுத்து தான் அந்த ராஜுவை போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த மது பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு போயிட்டு போலீஸ்காரங்கிட்ட சொல்லிடுச்சு ஆண்டனி கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு அவன் மேல எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு, இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு சில பகைகள்லாம் இருக்குது, இதனால இவனுங்க ஏதாவது பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜு இருக்கிற இடத்த வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ஆண்டனிக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டெட் பாடி ஒன்று கிடைச்சிருக்கா, தகவல் கிடைச்சிருக்கு கார்ல. இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோ அவங்க மனைவி எல்லாருமே வராங்க. சோ ஐடென்டிஃபை பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஐடென்டிஃபை பண்ணதுல சோ நம்ம அந்த வக்கீலுக்கு படிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோவோட பொண்ணு ஆல்ரெடி யாரோ கொலை பண்ணி, கொடூரமான முறையில் கொலை பண்ணி சாகடிச்சு போட்டிருக்காங்க. சோ முகமே வந்துட்டு கல்லால அடிச்சு நச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததான் ஃபாரன்சிக் இதை எடுத்துட்டு போறாங்க. ஃபாரன்சிக்ல விசாரிக்கும் போதும் ஒரு பழியை தீக்கிறதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தின் உச்சத்துல வந்துட்டு அவன் அடிச்சிருக்கான். மூஞ்சி வந்துட்டு சதைச்சிருக்கான், நாக்க வந்துட்டு கட் பண்ணி விட்டுருக்கான், ஆள்காட்டி விரலை உடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பழி தீக்கிறதுக்கான அடையாளத்துல அந்த கோபத்துல தான் இந்த கொலை தான் நடந்திருக்கு. பெருசா ரேப் அட்டம்ப்டோ எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே கேட்டு நம்ம ஆண்டனிக்கு மனசு ஒரு மாதிரி உடைஞ்சு போகுது. ஹீரோவும் அவங்க மனைவி பயங்கரமா கதறி அழுகுறாங்க. இப்போ அடுத்துதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுத்திருக்காரு. இனிமே வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு ஆண்டனி விசாரிக்க கூடாது, வேற போலீஸ்காரங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்கிற போலீஸ்காரர் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு கையில் எடுக்கிறாரு. சோ அப்படி வந்துட்டு விசாரிக்கும் போது ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கேஸோட ஃபைல் டீடைல்லாம் என்ன அப்படி சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இது வரைக்கும் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு அனாதை ஆசிரமத்துல வளர்ந்த ஆளாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கவே படிச்சு ஒரு இந்த ஹேக்கிங், சிஸ்டம் ஹேக்கிங், நிறைய விஷயங்களை திறமையா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல இருக்கக்கூடிய பார்ட்னர் ஒருத்தவன் என்ன பண்ணிட்டானா, ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டை வந்துட்டு இல்லீகலா ஏதோ வந்துட்டு யூஸ் பண்ணிட்டானா. இதனால வந்துட்டு அந்த கம்பெனியை இழக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அவருமே வந்துட்டு சாதாரணமா எடை போடக்கூடாது, அவர் பயங்கரமான ஆளு, தான் பொண்ணை இறந்ததுக்கு அப்புறம் இனிமே என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்படிங்கிற நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோ பத்தி வேற லெவல்ல பில்டப் பண்றாங்க. சோ அப்படி என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத இதுக்கு மேல சுவாரஸ்யமா சொல்ல போறாங்க. ஹீரோ அவங்க பொண்ணோட டெட் பாடியை வாங்கி நல்லபடியா இறுதி அஞ்சலி செலுத்தப்படுது. ஆண்டனி இருக்காரு, அவர் போயிட்டு தான் பையனை வந்துட்டு பாக்குறாரு. அவன் வந்துட்டு இனிமே வந்துட்டு நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு கிளம்புற ஹாஸ்டலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, அந்த இறந்து போன வக்கீல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவருக்கும் இந்த ஆண்டனிக்கும் ஏதோ ஒரு சில தொடர்பு இருக்கு, இவர் தான் இதை பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெட் ஆயிட்டே இருக்குது. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோல மனசு உடைஞ்சு சரியா அவரால் வேலை செய்ய முடியாம ஏதோ நோட்டும் பேப்பருமாவே தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவரு ஏதோ ஒரு சில விஷயத்தை வந்துட்டு பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த பக்கத்துல ஆண்டனி வந்துட்டு தான் பையன் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு போன் அடிச்சுட்டே இருக்காரு, கிளம்பி வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வந்துட்டு போனே எடுக்க மாட்டான். இப்ப அடுத்ததான் ஆண்டனி அந்த ராஜுவை போயிட்டு விசாரிக்கலாம்னு பண்ணா, அவன் எங்கே கிளம்பி போயிட்டானா, ஆளு மிஸ்ஸிங்கா. அவங்க அம்மா கிட்ட விசாரிச்சாலே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அவன் ஃபுட்டேஜ் இந்த பக்கமா போயிருப்பாள், அந்த ஃபுட்டேஜ்ல வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. கடைசி அவன் எங்கெல்லாம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கு. ராஜுவும் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, நம்ம ஆண்டனி, அவங்களும் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசுறதுக்கான ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று கிடைச்சிருக்கு ஃபுட்டேஜ்ல. இப்போ போலீஸ்காரங்க அந்த ராஜுவோட மொபைல் நம்பரை வந்துட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது வரைக்குமே வந்துட்டு பெருசா ட்ராக் பண்ண முடியல, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ கடைசியா வந்துட்டு அந்த போன் வந்துட்டு ஆன் ஆயிருக்கு. அந்த லொகேஷன் எங்கன்னு பார்த்தா அவனோட வீட்டுல தான் ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து அந்த அம்மா வந்துட்டு நம்ம ஆண்டனிக்கு கால் பண்றாங்க. சோ தெரிஞ்சவங்க தான் கால் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பார்சல் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் சொன்னவனே அடுத்த நிமிஷம் ஆண்டனி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வராரு. அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டு ஒரு போன், அந்த போன் ராஜுவோட தான் ஆன்ல இருக்கு. ஏன்னா இப்ப லொகேஷன் வந்துட்டு கரெக்டா காமிச்சது வந்துட்டு இந்த போன் தான். இப்ப ராஜுவோட போன் மட்டும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போனை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்க ஸ்கிரீன் டிஸ்பிளேவும் நம்ம போலீஸ்கார ஆண்டனியோட போன் ஸ்கிரீன் டிஸ்பிளேவும் சேமா இருக்கு. சோ அப்படின்னா பாஸ்வேர்டு ஒரு மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டா போன் வந்துட்டு ஓபன் ஆயிடுச்சு, அன்லாக் ஆயிடுச்சு. சோ இது எல்லாமே வந்துட்டு யாரும் வேணும்னே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ்காரால புரிஞ்சுக்க முடியுது. அந்த போனை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு வீடியோ, அந்த வீடியோல நம்ம ஹீரோ தான் இருக்காரு. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ராஜு பையனை கிட்னாப் பண்ணிருக்காரு. கிட்னாப் பண்ணி போட்டு அவனை அடின்னு அடிச்சு அவங்கிட்ட வந்துட்டு சரியா உண்மைகளை வந்துட்டு வாங்கியிருக்காரு. வாங்கினது மட்டும் இல்லாம சில நாய்களை விட்டு அந்த ராஜுவை வந்துட்டு கடிக்க வச்சு அந்த சத்தத்தை வந்துட்டு இவங்களை கேட்க, இது எல்லாமே ராஜுவோட அம்மா பார்த்து பதறி போறாங்க. நம்ம ஆண்டனிமே
வந்துட்டு பதறி போறாரு. இப்ப இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படிங்கறத போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதே இடத்துல புதுசா இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டருமே வராரு. சோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா தான் பொண்ணு இறந்து போயிட்டால அதுக்காக எல்லாத்தையும் பழி தீர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சோ இப்ப நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்கான வேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டிஎஸ்பி கூட ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல நம்ம ஆண்டனி வந்துட்டு அந்த ராஜு கூட வந்துட்டு ஒரு கிளப்ல வந்துட்டு பேசியிருப்பாங்க பார்ல. சோ அப்படி நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். என் பையனை வந்துட்டு பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்த்து வேற என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கோமா பேசிட்டு இருக்க. இந்த கேஸ் வந்துட்டு இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அந்த மனநல மருத்துவர் வந்துட்டு திரும்ப நம்ம போலீஸ்கார ஆண்டனி போயிட்டு பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா பேசாம ஒரு வாரம் 2 வாரம் லீவை போட்டுட்டு உன் பையன் கூட அப்படியே ஜாலியா கொஞ்சம் வெளியே போயிட்டு வா, உனக்கும் உன் பையனுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அடுத்த நிமிஷம் நம்ம ஆண்டனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு வாரம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லீவ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே இடத்துக்கு ஒரு பொண்ணு பரபரப்பா வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர். அவங்களுக்கு ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு புதுசா கால் வந்திருக்கு. அந்த கால்ல ராஜு கிட்னாப் பண்ணது நான் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல சரண்டர் ஆக போறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு கால் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் வந்திருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஆண்டனிக்கு தலையே பிச்சு போகுது. என்னடா இது லீவு போட்டுட்டு அப்படி கொஞ்சம் போலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு புது பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் வரப்போறா, யாரு சரண்டர் ஆக போறா, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சோ அப்படிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப சரண்டர் ஆகிறது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். சோ ஹீரோ சரண்டர் ஆகிறாரு. கூட்டு வந்து உள்ள வைக்கிறாங்க. உள்ள வச்சோன்னே போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த ராஜுவை என்னடா பண்ண, எங்கடா வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது அதை பத்திலாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் எதுவும் சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு போன் வந்துட்டு கொடுக்குறாரு. கையில கொடுத்துட்டு ஒரு நம்பர் சொல்றாரு. இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணுங்கன்னு சொன்னோடனே நம்ம ஆண்டனி வந்துட்டு கால் பண்றாரு. கால் பண்ணோன்னு எடுக்கிறது வேற யாருமே கிடையாது, நம்ம ஆண்டனி இருக்காரு இல்லையா, அவரோட பையன் தான் அந்த போனை எடுக்கிறான். அவன் பயங்கரமா கதறான், அழுகுறான், துடிக்கிறான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டான், என்ன வந்துட்டு யாரோ வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணி கண் முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது என்ன ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு என்ன எங்க புதைச்சு வச்சிருக்காங்க, என்ன சீக்கிரம் காப்பாத்துங்கப்பா சொல்லி கதறான். நீ எங்கடா இருக்க, அந்த லொகேஷன் ஏதாவது அனுப்பிச்சு விடுறா அப்படின்னு சொல்லி கேட்டான். என் கையில இருக்கிறது சாதா நோக்கியா போனு, அதுவுமே சார்ஜர் வந்துட்டு 1% தான் இருக்கு, இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவ்வளவுதான் தாங்கும், என்ன எப்படியாவது காப்பாத்துவான்னு சொல்லிட்டு அந்த போன் கால் கட் ஆகுது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஆண்டனிக்கு பயங்கர கோவம். ஹீரோ போட்டு பொழக்கிறாங்க, துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுறாங்க. சோ இது எல்லாத்தையும் மிரட்டியுமே கூட அவர் வந்துட்டு ஒண்ணு பெருசா எது சொல்ற மாதிரி எல்லாம் தெரியல. சின்னதா ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறாரு. உன் பையனை புதைச்ச இடத்துல இருந்து நான் இங்க வரதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு. உன் பையனை உன்னால காப்பாற்றவே முடியாது. உன் பையன் உன் கண்ணு முன்னாடியே துடிதுடிச்சு சாவாம், அதை நீ பார்க்கணும். அப்பதான் ஒரு பிள்ளை இழந்த ஒரு அப்பனோட வலி, ஒரு அம்மாவோட வலி, ஒரு அண்ணனோட வலி என்ன அப்படிங்கிறது உனக்கு நான் புரிய வைப்பேன். அப்பதான் நீ உண்மையால ஒரு மனுஷனா இருப்போம், காசுக்காக எவ்வளவு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில விஷயத்தை மட்டும் சொல்றாங்க. இன்னும் வந்துட்டு 15 நிமிஷத்துல அங்கிருந்து நான் வரதுக்கு 15 நிமிஷம், மொத்தம் 30 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் உன் பையன் வந்துட்டு 1 மணி நேரமும் 1.5 மணி நேரமும் இல்ல அதிகபட்சம் 2 மணி நேரமா தான் உயிரோட இருப்பான். அதுக்கப்புறம் துடிதுடிச்சு கொஞ்சமா சுவாசம் இல்லாம சாக போறான். முடிஞ்ச காப்பாத்திக்க. இன்னைக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவரோட கையில வந்துட்டு ஒரு சின்ன பாட்டில் நம்ம ஹீரோ வச்சிருக்காரு. அது வந்துட்டு ஒரு விஷ பாட்டில். ஆல்ரெடி இந்த விஷத்தை குடிச்சிட்டு தான் நம்ம போலீஸ் கிட்ட சரண்டராகவே ஆயிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அதே இடத்துல பொத்துன்னு விழுந்து இறந்து போகிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா போலீஸுக்குமே ஷாக்கிங் ஆகுது. சோ இந்த இறந்த விஷயத்தை வெளியே மீடியாவுக்கும் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு எல்லாரும் முன்னாடி போங்க, இந்த பாடி வந்துட்டு பின்வழி எடுத்துட்டு போயிடுங்க சொல்லி டீட்டெயிலா போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்ததான் இந்த ஆண்டனி போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா கூட ஒர்க் பண்ற சக போலீஸ்காரங்களை கூப்பிட்டு இன்னும் 1 மணி நேரம் எனக்காக கொஞ்சம் வேலை பண்ணுங்க, நான் நிறைய தப்பு தான் பண்ணிருக்கேன் இல்லன்னு சொல்லல, அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சிருக்கேன், ஆனா நான் பண்ண தப்புக்காக என் புள்ள என்ன பண்ணுவான், என் புள்ள ஏதாவது காப்பாற்றணும், அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். என்னன்னா இந்த ஆளு ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிருப்பான், க்ளூ கொடுத்திருப்பான், நான் அங்கிருந்து வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 1/4 மணி நேரம் அதாவது அந்த 15 நிமிஷத்துல இங்கிருந்து எங்க வர முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க, கடைசியா வந்துட்டு எங்கெல்லாம் போறானோ அவனோட வீடு என்னோட வீடு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்களை அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த ஹீரோ இறந்த விஷயத்தை வந்துட்டு ஐஜிக்கே வந்துட்டு தெரியக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுக்கடுத்து தான் பையன்கிட்ட இருந்து கால் வந்துச்சு இல்லையா, அந்த கால் அந்த போன் நம்பர் வந்துட்டு யார் பேர்ல இருக்கு அந்த டீட்டெயில வந்துட்டு செக் பண்ண சொல்றாங்க. லொகேஷனை ட்ராக் பண்ணாலும் லொகேஷன் வந்துட்டு பெருசா ட்ராக் பண்ண முடியல, ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹேக்கர். அதனால அந்த ஹேக்கிங் சிஸ்டம் மூலமா அதை ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டாஸ்கை வந்துட்டு கொடுத்திருக்காரு. இப்படி தான் பையன் பேர்ல இருக்க அந்த சிப் கார்டு யார் பேர்ல இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது அது வந்துட்டு ஆலுவா ஏரியால இருக்கக்கூடிய ஒரு முஸ்தபாங்கிறவனோட பேர்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது நம்ம ஆண்டனிக்கு தெரிய வர உடனே நம்ம ஆண்டனிக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கர ஷாக் ஆகுது. உடனே வந்துட்டு போனை எடுக்கிறாரு. போனை எடுத்து என்ன பண்றாருன்னா அந்த ஆலுவா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அந்த ஏரியாக்கு கால் பண்றாரு. முஸ்தபாங்கிற கேஸ் ஒண்ணு இருக்கு. 2001 ஒரு பொண்ணு பிரியான்னு சொல்லிட்டு ஒரு ரேப் கேஸ் இருக்குது. 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சவன் தான் இந்த முஸ்தபாவா. சோ அவனோட கேஸ் ஃபைல தான் இப்ப நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. முஸ்தபா பேர்ல தான் இப்ப வந்துட்டு இந்த சிம் கார்டே இருக்கு அப்படின்னா முஸ்தபா தான் இதெல்லாம் பண்றான். இப்ப அவன் கடைசியா எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டா பல வருஷம் அந்த 20 வருஷம் தண்டனைக்கு அப்புறம்
வெளியே வந்தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா முஸ்தபா வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்லி சொன்னாங்க அப்படிங்கறதையும் அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. இதெல்லாம் வந்துட்டு கேட்க நம்ம ஆண்டனிக்கு தலையை வெடிச்சு போகுது. பக்கத்துல இருக்க போலீஸ்காரர் ஏட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த கேஸ் வந்துட்டு ரொம்பவே பிரபலமான ஒரு கேஸ் தானே சார் அப்படி சொல்லும்போது இந்த கேஸை விசாரிச்சதே நம்ம ஆண்டனி தான். அந்த டைம்ல அவர் அங்க எஸ்ஐயா இருந்திருக்காரு. இந்த கேஸை விசாரிச்சிருக்காரு. ஒதுக்குப்புறமா ஒரு ஆத்தங்கரை ஓரமா அந்த டெட் பாடி ஒன்று கிடைச்சிருக்கு. 16 வயசு ஒரு பொண்ணு பிரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவர் வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த முஸ்தபாவை நம்ம ஆண்டனி தான் போட்டு அடிச்சு அந்த கேஸ் எல்லாம் வந்துட்டு முடிச்சு வச்சிருந்திருக்காரு. சோ இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஆண்டனிக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கால் பண்றாரு. அவர்கிட்ட கால் பண்ணி நம்ம ஆண்டனி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி என் பையன் வந்துட்டு ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு நேரம் அவனால உயிரோட இருக்க முடியும் சொல்லி கேட்டா அவர் ஒரு சில விஷயத்த சொல்றாரு. அது உங்க பையனுக்கே கால் பண்ணுங்க நானே சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப கான்கால்ல கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனும் போன் எடுக்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பதட்டப்படாதப்பா, நீ பதட்டப்பட்டினா உன்னோட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு சுவாசிக்கிற மாதிரி ஆயிடும். அது ஒன்னு சீக்கிரமா வந்துட்டு கோமாக்கு கொண்டு போயிடும், இறக்கிறதுக்கான விதியை வந்துட்டு ஏற்படுத்திடும். அதனால நீ கொஞ்சம் பயப்படாத, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு பிரஷர் போட இன்னொரு பக்கத்துல அந்த ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சிம் வந்துட்டு எங்க இருக்கு அப்படிங்கறத இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க சார், ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி நம்ம ஆண்டனி கிட்ட சொல்ல ஆண்டனி வந்துட்டு அவங்க பையனுக்கு போன் போட்டு நீ பயப்படாத, நான் கண்டுபிடிச்சிடறேன், வந்துடுறேன் அப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பேசிட்டே இருக்க. சார்ஜ் இல்லப்பா, ஆஃப் ஆக போகுதுப்பான்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது, சார்ஜர்ஸ் இல்லாம. சோ இதே வந்துட்டு நம்ம ஆண்டனிக்கு பயங்கர கடுப்பாகுது. இனிமே வந்துட்டு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, ட்ராக்கிங்கே வந்துட்டு இது வரைக்கும் பண்ணவே முடியல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. போலீஸ்காரங்க விசாரிக்க போனாங்க இல்லையா, அவன் வந்திருக்க எல்லா வழியிலுமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு போயிருக்காரு. ஏன்னா இந்த வழியில இருந்து வந்தான் அப்படின்னாக்கா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக 4 வழி இருக்குன்னா 4 வழியிலும் சும்மா போயிட்டு வந்திருக்காரு. இதனால போலீஸ்காரங்களால கணிக்கவே முடியல அவர் எந்த பக்கத்துல இருந்து வந்தாரு, எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெருசா கண்டுபிடிக்க முடியலையா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. நியூஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணை அதை வந்துட்டு கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்களாம். இவங்க வந்துட்டு எக்ஸ் எம்எல்ஏ. சோ ஆலுவா கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸை பத்தின ஒரு ஃபுட்டேஜ் வந்துட்டு இப்ப டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஆலுவால வந்துட்டு 16 வயசு பொண்ணு பிரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. அந்த கொலை கேஸ்ல முஸ்தபான்றவரை அரெஸ்ட் பண்ணி 20 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. ஆக்சுவலா அவர் கொலையாளியே கிடையாது, அவர் ஒரு நிரபராதி. அந்த பொண்ணை ரேப் பண்ணது என்னோட பையன் தான், அந்த முஸ்தபா கிடையாது. இந்த கேஸுக்கு வந்துட்டு உடந்தையா இருந்தது அப்போ இருந்த எஸ்ஐ ஆண்டனி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவரு காசு வாங்கினாரு, லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டிவி நியூஸ்ல சொல்ல நம்ம ஆண்டனிக்கு தலையை வெடிச்சு போகுது. கூட இருக்கிற வேலைக்காரங்களா இவ்வளவு கேவலமானவனா அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்தது அப்படின்னாக்கா அந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ் எம்எல்ஏவோட பையன் தான் பண்ணிருப்பான். அவங்க 2 பேர் வந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றாங்க, என் பையனை வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து வெளியேடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டனி போலீஸ்காரன் போயிட்டு அந்த முஸ்தபாவை பிடிச்சி கொடுத்துருக்காரு. நிறைய பணம் கிடைச்சிருக்கு. இந்த பணம் எல்லாமே நம்ம ஆண்டனி வைஃப் கையில கிடைச்சிருக்கும். நீங்க இவ்வளவு கேவலமானவங்களா போலீஸ் வேலை பாக்குறீங்க, இவ்வளவு லஞ்சம் வாங்கி எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்து அந்த பாவத்தெல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. இந்த பாவம் எங்க போனாலும் வந்துட்டு மாறாது. இந்த எல்லா பாவத்தையும் தீர்க்கும் போதுதான் நீ ஒரு அப்பனா இருப்ப. நீ ஒரு அப்பனா இருக்கும்போது உன்னால வாழவே முடியாது, சாவ அப்படிங்கிற மாதிரி தான் பொண்டாட்டியே வந்துட்டு அந்த பணத்தை மூஞ்செல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க. பிரசவ வழியில கடைசியா போகும்போதுமே தொட விடல, நீ ஒரு பாவம் பண்ணுவ, நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையே நம்ம ஆண்டனிக்கு குற்ற வண்டிசில குத்திக்கிட்டே இருந்திருக்குது. இப்ப நம்ம ஆண்டனி வந்துட்டு நின்று இருக்கா இல்லையா, சோ அவருக்கு வந்துட்டு இருக்கிறது 2 க்ளூ தான். சோ ஒன்னு வந்துட்டு முஸ்தபாவோட போன் நம்பர் தான் தான் பையன் கிட்ட இப்ப இருக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திராவோட வீடியோ இப்ப சம்பந்தமே இல்லாம ஏன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருது அப்படிங்கறது இந்த 2 விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டா அங்க இருக்கிற ஆண்டனிக்கு இன்னொரு போன் கால் வருது. ஒரு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ்கார அம்மா கால் பண்ணிருக்காங்க, பேரு சந்தியாவா. சோ அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, அந்த கால் மெசேஜா வந்துச்சு, மெசேஜ்ல நான் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசினாரு. அவரோட பேரு தான் ஆண்டனி. ஆனா ஆக்சுவலி அது ஆண்டனியே கிடையாது, நம்ம ஹீரோ தான் போயிட்டு விசாரிச்சிருக்காரு. கேட்கும்போது பேரை நம்ம போலீஸ்காரனோட பேரை சொல்லியிருக்காரு. சோ இதுதான் நடந்திருக்கு. என்ன வந்துட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டனி கேட்கும்போது அந்த எக்ஸ் எம்எல்ஏ இருந்தாங்களே இந்திரா, அவங்களோட கேஸ பத்தியும் அந்த எலிசபெத் பொண்ணு டெத்தோட கேஸ பத்தியும் வக்கீல் கேஸ பத்தி இந்த மாதிரி நிறைய கேஸ பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லும் போதுதான் அங்கேயும் வந்துட்டு நம்ம ஹீரோ போயிருக்கிற விஷயம் நம்ம ஆளுக்கு தெரியுது. சரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தது இல்லையா, அந்த நம்பர் யாரோடது, அந்த நம்பர் கொடுங்க சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்பர் கொடுத்த போலீஸ்காரங்க கடைசியா சில விஷயத்த சொல்றாரு. என்னன்னா இந்த கேஸ் வந்தது இருக்கு இல்லையா, எலிசபெத் பொண்ணு சொல்லிட்டு ஒரு டெத் கேஸ் இருக்குது. இந்த கேஸும் இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த வக்கீல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட கேஸும் ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதை வச்சு பாத்தீங்கன்னா இறந்து போனோட பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு, தலை நசுங்கி நாக்கு இல்லாம விரலை வந்துட்டு கட் பண்ணி இருக்காங்க. சோ இதுதான் இந்த கேஸுக்கான இருக்கக்கூடிய ஒரே எவிடன்ஸ். அப்படின்னா அந்த கொலையும் இந்த கொலை பண்ணது ஒரு நபர், அது யாரு அப்படிங்கறதே தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டு காலை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கத்துல போலீஸ்காரங்க பயங்கரமா ஒவ்வொரு இடத்துல தேடிட்டு
தேடிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆண்டனியோட பையனை எங்க இருக்காங்க எங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம ஆண்டனிக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இப்ப அந்த எக்ஸ் எம்எல்ஏ வேற ஒரு ரூம்ல இருந்து வீடியோ வெளியிட்டாங்களே, அவங்கள வேற எங்க கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஆண்டனிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த கேஸ் ஃபைல் நம்பர் இருக்கு இல்லையா 103 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த 103 அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய லாட்ஜ்ல ஏதாவது நம்பர் இருக்கா அது செக் பண்ணும்போது அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல தான் வந்துட்டு அந்த எக்ஸ் எம்எல்ஏவே வந்துட்டு இருக்காங்க. சோ உடனே அவங்கள வந்துட்டு அங்க இருந்து எல்லாரும் காப்பாத்துறாங்க. காப்பாத்தி யார் உங்களை கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு ஒன்றும் பெருசா எதுவும் தெரியல. அந்த ரூம் புக்கிங் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம இறந்து போன ஹீரோ தான் புக் பண்ணிருக்காரு. சோ எல்லாமே ஒரு பக்கா ஸ்கெட்ச் பக்கா மாஸ்டர் பிளான போட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கத்துல இறந்து போன நம்ம ஹீரோவோட மேட்டர் வெளியே தெரிஞ்சு போச்சு. சோ அதை யாரோ போட்டோ எடுத்து வெளியில விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வெளியே வர மேல இருக்கிற ஐஜி வந்து போன் போட்டு நம்ம ஹீரோவை கடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னையா நீ இவ்வளவு கேவலம் பண்ணிட்டு இருக்க, இறந்து போன விஷயத்த கூட என்கிட்ட சொல்ல மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு ஒரு பக்கம் பயங்கரமா திட்டிட்டு போனை வைக்கிறாரு. இன்னொரு பக்கத்தை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த எலிசபெத்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இறந்து போனாங்களே, அவங்களோட போட்டோ அந்த கேஸ் டீட்டெயிலாம் வந்துட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் லேடி கான்ஸ்டபிள் வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் படிக்கும்போது கடைசி வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு கிராஸ் ஆயிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்சிருக்கான். அந்த கார் யாரோடதுன்னு பார்த்தா காணாம போனா இல்லையா அந்த ராஜி. சோ ராஜியோட கார் தான் அது அவன் தான் ஓனர் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு சொல்றாங்க. இதுல தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போன பொண்ணு இருக்கால எலிசபெத், அவங்களோட அண்ணன் இப்ப எக்ஸ் எம்எல்ஏ இந்திரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு காப்பாத்தினாங்க இல்லையா, அவங்க தங்கி இருந்த கூடிய அந்த ஹோட்டல்ல வந்துட்டு வேலை பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. அது இறந்து போன எலிசபெத்தோட அண்ணன் தான் அது. சோ இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. கால் பண்ணா பார்த்தா கால் வந்துட்டு இப்ப ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த கால் யாருக்கு ஃபார்வர்ட் ஆகுதுன்னா அப்படின்னா ஹீரோவோட மனைவிக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது. என் புருஷன் வந்துட்டு உங்களை பத்தி இந்த கேஸை பத்தி எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு தரவா வந்துட்டு விசாரிச்சுட்டாரு. எல்லாமே ஒவ்வொன்றா பிளான் பண்ணி தான் நாங்க பண்ண ஆரம்பிக்கிறோம். கடைசியா வந்துட்டு நீ என்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த க்ளூவை வந்துட்டு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு ஸ்கூலை ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் வந்துட்டு ரொம்பவே ஆட்டிடியூட் பிடிச்ச ஒரு பையன். அதாவது இவனுக்கு எதிராக வந்துட்டு யார் பேசினாலும் அடிச்சு துன்புறுத்தக்கூடிய ஒரு பையன். அது இந்த பொண்ணுங்கனால அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் போல இருக்குது. சோ அப்படி வந்துட்டு இந்த பேசுறவங்க பேர்லாம் போர்டில் எழுதுவாங்களே, அப்படி வந்துட்டு அந்த கிளாஸ் லீடர் வந்துட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு இவனோட பேர்லாம் எழுதி வச்சிருச்சு. இதை பார்த்து கடுப்பான அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணோட பாவாடை பிடிச்சி அவுத்து விட. சோ அது வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக பசங்க எல்லாருமே சிரிக்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வந்துட்டு தப்பு நடந்து போச்சு. இந்த மாதிரிலாம் பண்றதுக்கான காரணம் அப்பா மேல இருக்கக்கூடிய கோபம். தனிமையில வளர்ற குழந்தைங்க யார் மேல கோபத்தை காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், அன்னைக்கு வந்துட்டு அந்த பையன் அந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணாரு. என் வாழ்க்கையில அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இது வரைக்கும் யாரும் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பையன் நீங்க பாவாடை அவுத்து விட்டாலே அதே மாதிரி அவனோட ட்ரெஸ் டவுசர் எல்லாத்தையும் அவுத்து அம்மனமா ஓட விட்டுருக்காரு பசங்க முன்னாடி. இது எல்லாமே அந்த பசங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க. இது அந்த பையனுக்கு இன்னும் 2 கோபத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. தான் அப்பா மேலேயே அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்திருக்குது. இது போதாத குறைக்கு அடுத்த நாளே ஸ்கூலுக்கு நீ போய் தான் ஆகுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குமே அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இதனால அந்த பையனுக்கு இன்னும் 2 கோபங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணது வேற யாருமே கிடையாது, நம்ம தலைவன் போலீஸ்காரன் ஆண்டனி தான் பண்ணிருக்கான். ஆண்டனியோட அவங்க பையன் தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க விஷயத்த இப்ப நம்ம டாக்டர் இருக்காரு இல்லையா, மனநல மருத்துவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்காயா நீ பண்ண, சோ இப்படிப்பட்ட பண்ண பையன் இவ்வளவு மோசமா ஆகுறதுல எந்த தப்புமே கிடையாது. 2 விதமான கிரிமினல்ஸ் வந்து உருவாகுவாங்க. ஒன்னு வந்துட்டு பிறக்கும் போதே இந்த சைக்கோ இந்த மாதிரி எல்லாம் மாறுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்னு பிறக்கும். இன்னொன்னு சூழ்நிலையை பொறுத்து மாறும். உன் பையனை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பையன் சில நேரத்துல உங்களே கொலை பண்றது கூட அஞ்ச மாட்டான். அந்த அளவுக்கு அவனோட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவோட மனைவி வந்துட்டு தான் நம்ம ஆண்டனி கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ சொன்னது மட்டும் இல்லாம கடைசியா வந்துட்டு அந்த ராஜி இருக்கான் இல்லையா, அவங்கிட்டமே போயிட்டு என் புருஷங்கார விசாரிச்சாரு. விசாரிக்கும் போது அவன் சில உண்மைகளை சொன்னான். அது எங்களால ஏத்துக்கவே முடியல, தாங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. அன்னைக்கு ராஜுவும் நம்ம போலீஸ்கார ஆண்டனி அவங்க பையன் ஒரு இடத்துல போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து கூடமே அடிச்சிருப்பாரு. அவனுக்கு 2 பேருமே ஏஞ்சி வெளியே ஓடி வந்திருப்பானுங்க. ஓடி வந்த நம்ம ஆண்டனியோட பையன் கார்ல உட்காந்துருப்பான். அதே கார்ல தான் வந்துட்டு இந்த ராஜுமே உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு இன்னும் 2 போதைப் பொருளை எடுத்துட்டே இருந்திருப்பான். அந்த போதைப் பொருளை எடுத்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம போலீஸ்கார ஆண்டனி வெளியே வந்திருப்பாரு தான் பையனை தேடிட்டு. அந்த டைம்ல கார் பார்க்கிங் நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க நம்ம வக்கீல் பொண்ணு. என்ன கார் பார்க்கிங் நின்றுட்டு வண்டி இப்படி விட்டுன்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு தட்டி விட்டுட்டு போச்சு இல்லையா. இந்த கோவத்துல நம்ம போலீஸ்காரர் ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. இன்னொரு பக்கத்துல பையன் என்னையே வந்துட்டு அடிச்சுட்டு இல்லங்கிற கோவத்துல தான் அப்பனை பழி தீக்கணுங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே போயிருந்திருப்பான். ஒரு கட்டத்துல அந்த வக்கீல் பொண்ணு ஒரு பக்கமா திரும்பி இருப்பாங்க. போலீஸ்காரர் இதை பார்க்காம நேரா போயிருப்பாரு. எங்க போனாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கத்துல இந்த பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் இல்லையா நம்ம ஆண்டனியோட பையன் பிலிப்ஸ். சோ பிலிப்ஸ் கார் ஓட்டிட்டு வரும்போது இந்த பொண்ணு ரிவர்ஸ்ல வந்து இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாங்க. சோ இத பார்த்து இந்த பையன் பிலிப்ஸ் இறங்கி வந்து ஏண்டி
வண்டி, உனக்குலாம் வண்டி ஓட்டவே தெரியாதா, இப்படிதான் கண்ணை மூடிட்டு வருவே அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்டா குடிச்சிட்டு நீங்க தப்பா வந்துட்டு என் மேல சொல்றியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம பிலிப்ஸுக்கு, ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு இவனை தள்ளி விட இவன் கீழே போயிட்டு விழுக, பக்கத்துல ஒரு கல்லு கிடக்கும். அந்த கல்லை எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு மூஞ்சி மேலே வச்சு அடிச்சு எல்லாத்தையும் பண்ணதே இந்த பையன் தான். சோ பண்ணது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து ஒருத்தவன் ராஜு வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்திருப்பான். அவன் கொஞ்சம் போதையில தான் இருந்திருப்பான், இருந்தாலும் வந்துட்டு அவன் எல்லாத்தையும் இதை வந்துட்டு பார்த்திருக்கான். சோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காரு அந்த ராஜுவும். இது எல்லாமே ராஜு பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அன்னைக்கு வந்துட்டு தான் அப்பா மேல இருந்த கோபத்தை தீக்கிறதுக்கு வேற வழியில இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. அதுவும் இல்லாம இந்த கோபம் இன்னைக்கு நேத்து இல்ல, ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கோபம் இருந்திருக்குது. ஒரு காஃபி ஷாப்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்திருப்பான். அந்த ட்ரெஸ் வந்து டேபிள்ல போட்டுட்டு உங்க அப்பா ஒரு கேஸ் கூட ஒழுங்கா எடுக்க முடியாது, நீங்களா பேசாதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு போயிருப்பால. அந்த டைம்ல கையை நீட்டி நீட்டி பேசுனது, இந்த மாதிரி ராங்கா பேசுனது, எதிர்த்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு சுத்தமாவே பிடிக்காது இல்லையா. அந்த கோபம், இந்த கோபம், அப்பா மேல இருக்கிற கோபம் இப்படின்னு எல்லாத்தையுமே இந்த பொண்ணு மேல, வக்கீல் பொண்ணு மேல இறக்கிட்டாரு. சோ இதுதான் காரணம் அப்படிங்கறது இப்ப கூடமே வந்துட்டு நம்ம ஹீரோவோட வைஃப் வந்துட்டு சொல்லவே இல்லை நம்ம போலீஸ்கார ஆண்டனி கிட்ட. ஆனா கடைசியா ஒரே ஒரு க்ளூ தான் கொடுக்குறாங்க. இப்படி க்ளூ கொடுக்கும்போது கூட இவங்க ஒரு மாதிரி வந்துட்டு இரும்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கடைசியா ஒண்ணு தான் சொன்னாங்க. லாஸ்டா ஒரு போன் நம்பர் வந்துட்டு கொடுக்குறாங்க. அடுத்துதான் நாம எல்லாமே எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மா இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கெல்லாம் போலீஸ்காரங்க போயிட்டு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா விஷத்தை குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க. இப்ப போலீஸ்காரங்க நம்ம ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுல போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கிட்ட பின்னாடி ஏதோ ஒரு குழி தோண்டின மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்குது. அந்த குழிக்குள்ள ஒரு சவப்பெட்டி கிடைக்குது. அந்த சவப்பெட்டி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ராஜு தான் இருக்கிறான். ஆண்டனியோட பையனை காணோம். சோ ராஜு எதுக்காக பண்ணானா, ராஜு வந்துட்டு எல்லா உண்மையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் மேல எதுவும் பெருசா தப்பு கிடையாது, போதை பொருளை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கான். அப்பப்ப அந்த பையன் கூட பிலிப்ஸ் கூட சுத்துவான். இதுதான் ராஜு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தப்பு. இதனால அவன் பக்கத்துல ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுதான் அவனை உள்ளக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. சோ இப்ப அந்த பையனை காப்பாத்தியாச்சு. அப்படின்னா தான் பையனுக்கு இதே கதி தான் அப்படிங்கறத நம்ம ஆண்டனி புரிஞ்சுக்கிறாரு. பயங்கரமா யோசிக்கிறாரு. இது வரைக்கும் நடந்த கொலை இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாக்குறாரு. இது வரைக்கும் நடந்த அந்த பிலிப்ஸ்ன்றது நம்ம ஹீரோவோட பையன். ரெண்டாவது இந்திரா, அந்த எக்ஸ் எம்எல்ஏ, அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. அடுத்தது இமானுவேல், அதாவது எலிசபெத்தோட அண்ணன், அவங்களோட தங்கச்சியுமே வந்துட்டு ரேப் பண்ணி தானே இறந்து போனாங்க. அடுத்ததான் வந்துட்டு தெரசா, இறந்து போன நம்ம ஹீரோவோட மனைவி. இப்ப கடைசியா நம்ம ஆண்டனி. இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பீட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாசகம் வந்துட்டு வருது. இது என்ன அப்படின்னா, ஏசோட தாய் மடியில வந்துட்டு ஏசு இருக்கிற மாதிரி ஒரு சிலுவை இருக்கு இல்லையா, அதுக்கான பேர் தான் வந்துட்டு இதுவாம். 1400 காலகட்டங்கள்ல இருந்திருக்குது. சோ அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பேரா வருது. இந்த சிலையோட பேரை ஏன் குறிக்கணும்னு சொல்லி கேட்டா, இந்த சிலை வந்துட்டு எங்க இருக்குனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு. ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ அங்கிருந்து வரதுக்கு 15 நிமிஷம் ஆகும் அப்படிங்கறதே நம்ம போலீஸ்கார ஆண்டனிக்கு கெஸ் ஆகுது. இன்னொரு விஷயம், இறந்து போன தான் ஹீரோ மனைவி கடைசியா சொன்ன ஒரே வார்த்தை, நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே தான் திரும்ப போகணும்னு சொல்லும்போது அதுக்கான ஒரே அர்த்தம் என்னன்னா, ஆண்டனி அவங்க பையன் அவங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்திருப்பாரு, இப்ப எங்க போயிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கெஸ். அப்படின்னா அதே சிலுவையில தான் அடைச்சு நம்ம ராஜி கிடைச்சான். அப்படின்னா தான் மனைவி இறந்து போன அந்த சமாதியில இருக்கக்கூடிய சிலுவையில தான் அடைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி இப்ப வேகமா வேற இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. வர அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அங்க பக்கத்துல தான் நம்ம ஆண்டனியோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் புதைச்சிருப்பாங்க. அந்த சமாதி பார்த்தா உடச்சு நோண்டதுக்கான அடையாளம் எல்லாமே இருக்குது. போலீஸ்காரர், இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஆண்டனி மட்டும் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா ஆண்டனி வந்துட்டு கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணை ரேப் பண்ணது, கொலை பண்ணது, இந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணது எல்லாமே வந்துட்டு தான் பையன் தான், சைக்கோத்தனத்தின் உச்சம் தான், இது எல்லாமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவங்க மனைவி சாகும்போது கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம பண்ற தப்பு, நம்ம பண்ற பாவம் நம்ம பிள்ளைகளை வந்து சேரும் அப்படிங்கிறது. கடைசி வந்துட்டு இன்னைக்கு எல்லா தப்பையும் தான் பையனை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அரக்கனை, இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவை காப்பாத்தினாலும் திரும்ப அவன் மாற போறது கிடையாது அப்படிங்கறத நம்ம ஆண்டனி வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு தான் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் தான் பையனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கடைசி நம்ம ஹீரோ கூட சொல்லியிருப்பார் இல்லையா, சாகிறதுக்கு முன்னாடி உன் பையனை காப்பாத்துறது முடியாம உன் கண்ணு முன்னாடியே துடிதுடிச்சு அவன் சாகிறத நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்துருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஆண்டனி நினைச்சு அப்படியே பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ஏட்டு கால் பண்றாரு, சார் கிடைச்சாரா பையன் அப்படின்னு சொல்லி கேட்டா, பையன் வந்துட்டு கிடைக்கல, எங்க போனான்னு தெரியல, தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்றாரு. அங்கவே அழுது முடிச்சுட்டு அப்படியே ஏஞ்சி வராரு. ஏஞ்சி வந்தோடனே அடுத்த நாள் காலையில வந்துட்டு டிஎஸ்பியை போயிட்டு பாக்குறாரு. நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், அந்த எக்ஸ் எம்எல்ஏக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு என்னோட தப்பு தான், நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஆண்டனி பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இதுக்கு மேல தண்டனை அனுபவிக்க போறாரோ, இந்த பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரமா இருக்கட்டுமோ சொல்லி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. அப்படியே அந்த படத்தோட ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.